بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى. الصلاة والسلام على عباده الذين اصطفى، خصوصا على سيدنا محمد المصطفى وعلى آله وأصحابه أهل الصدق والوفاء. أما بعد، فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: لله 99 اسما 100 إلا واحدة فمن حفظها دخل الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا سيدي يا رسول الله خذ بيدي، كلت حيلتي أدركني مرادي يا رسول الله. وما توفيقي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم علمني ما جهلت وذكرني ما نسيت. வல்லான் அல்லாஹுவை வாழ்த்தி, வல்லல் நபி கண்மணி நாயகம் காருண்யத்தின் தாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி, வாஜிமிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இவ்விழாவில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கும் அருமை பெரியோர்களே, உலமா பெருமக்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையானவர்களே, அஹ்மத் கபீர் ரஹ்மத்துல்லாஹி ஹஸ்ரத் அவர்களுடைய நினைவாக நடத்தப்படக்கூடிய இந்த வருடாந்திர திக்ர் மஜ்லிஸ் மற்றும் இஜ்திமாவில் கலந்து கொள்வதில் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் எனக்கு கொடுத்த நசீபாக இதை கருதுகிறேன். உண்மையில் ஒரு பரக்கத்தான மஜ்லிஸ்ல முழுக்க முழுக்க இறைவனுக்கு ஓப்பான காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு சபையில இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் பேசக்கூடிய வாய்ப்பு என்பது அல்லாஹு தஆலா கொடுத்த ஒரு பாக்கியம், நசீப் என்பதில் உண்மையில் இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து நிறைய அமல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். குறிப்பாக தற்போது நாம் ஓதி முடித்த அஸ்மாவுல் ஹுஸ்னா. அஸ்மாவுல் ஹுஸ்னா என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய பெயர்கள், அழகிய திருப்பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அழகிய திருப்பெயர்களை எத்தனை பேர் வளமையாக ஓதி வருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா மிக குறைவான நபர்கள் தான். ஆனால் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா எந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியது, எந்த அளவுக்கு இறைவனிடத்தில் உங்களை நெருக்கி வைக்கக்கூடியது, உங்களுக்கு பலவிதமான இறை அருளையும் இறைவனின் புறத்திலிருந்து பாதுகாப்பையும் எல்லா விதமான தங்கரங்களை விட்டு இறைவன் உங்களை காப்பாற்றுவதையும் எல்லாவற்றிற்கும் மேலாக மறுமையிலே வெற்றி பெற்ற கூட்டத்தில் சுவனவாசிகளாக உங்களை நுழைய வைப்பதற்கும் காரணமாக இருப்பது இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா. அல்லாஹு தஆலா குர்ஆனில் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற வார்த்தையை 4 இடத்தில் குறிப்பிடுகிறார். முதல்ல சூரத்துல் அராஃப்ல சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்உஹு பிஹா.
அல்லாஹ்வுக்கு அழகிய பெயர்கள் உள்ளன, அதை வச்சு கூப்பிடுங்க, அதை வைத்து அழையுங்கள். இறைவனை அழைக்கும் பொழுது அந்த அழகிய திருப்பெயர்களை, திருநாமங்களை கொண்டு அழையுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், வதருல் லதீன யுல்ஹிதூன ஃபீ அஸ்மாஇஹி, யார் யாரெல்லாம் அந்த இறைவனுடைய பெயர்களை விட்டு வழிதவறி செல்கிறார்களோ, தடம் மாறி போறாங்களோ, அவங்களை விட்டுருங்க. ஃபயுஜஸௌன மா கானூ யஅமலூன், அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு அவர்கள் கூலி கொடுக்கப்படுவார்கள். நீங்க இறைவனை அழைத்துக் கொண்டே இருங்கள் அவனுடைய பெயர்களை கொண்டு அப்படின்னு சொல்றான். அடுத்த இடம், இரண்டாவது இடம் சூரத்துல் இஸ்ரா 15ஆம் ஜுஸுல அல்லாஹ் சொல்றான், குல் துல்லாஹ அவ் உதுர் ரஹ்மான், அல்லாஹ்வை அழைக்கும் போது அல்லாஹ்னு கூப்பிடுங்க, ரஹ்மான்னு கூப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. ஐயம்மா ததூ, நீங்கள் எப்படி வேணாலும் அவனை அழையுங்கள், எப்படி வேண்டுமானாலும் அவனை கூப்பிடுங்கள். ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் உண்டு. நீங்க அல்லாஹ்னு கூப்பிட்டாலும் சரி, ரஹ்மான்னு கூப்பிட்டாலும் சரி, ரஹீம்னு கூப்பிட்டாலும் சரி, கஃபார்னு கூப்பிட்டாலும் சரி, சத்தார்னு கூப்பிட்டாலும் சரி, என்ன என்ன பெயர்கள் உள்ளனவோ அத்தனையும் வைத்து இறைவனை அழையுங்கள் அப்படின்னு சொல்றான். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான் சூரத்து தாஹால, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, இறைவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுக்கு அழகிய பெயர்கள் உண்டு அப்படின்னு சொல்றான். நான்காவதாக சூரத்துல் ஹஷ்ருடைய கடைசி வசனம் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹுல் காலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, இறைவனுடைய முக்கியமான 3 தன்மைகளை அல்லாஹ் அங்க சொல்லிட்டு அதற்கு பின்னால் தனக்கு அழகிய பெயர்கள் இருக்குன்னு சொல்றான். முதல் வார்த்தை சொல்கிறான், அதற்கு முந்தைய 2 வசனங்கள்ல நிறைய வரும். வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிக்குல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பார் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்றான், வல்லாஹுல் காலிக், அல்லாஹ் தான் படைப்பவன், அல் பாரி, அதை வடிவமைப்பவன், அதாவது அதை சரியான முறையில் திட்டமிடுபவன். கிட்டத்தட்ட 2 ஒரே அர்த்தம் தான், காலிக்னாலும் பாரியனாலும் நுட்பமான வித்தியாசம் உண்டு. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், முஸவ்விர், தாயினுடைய கருவிலே உங்களை வடிவமைப்பவன் அவன் தான். எப்படி வரணும், நம்ம சிவப்பா இருக்கணுமா, கருப்பா இருக்கணுமா, குட்டையா இருக்கணுமா, நெட்டையா இருக்கணுமா, நம்முடைய உடல் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், இத்தனையும் வடிவமைப்பவன் அவன். அப்படிப்பட்ட இறைவன் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா, அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் உண்டு. யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வ ஹுவல் அஸீஸுல் ஹகீம், வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனை துதிக்கின்றன, துதிக்காத பொருளே இல்லை. வயும் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹுஹா பிஹம்தி, அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் எந்த பொருள் நீ எந்த எடுத்துக்கிட்டாலும் சரி இறைவனை துதிக்கிறது. நமக்கு தெரியல, மனிதர்கள் துதிப்பதில்லை, மனிதர்கள் நன்றி பாராட்டுவதில்லை. நாம் இறைவனை முழுமையாக துதிக்கிறோமா, திக்ர செய்கிறோமா, நினைக்கிறோமா? இல்ல. அவனுக்கு என்ன தகுதியோ, இறைவன் நமக்கு என்ன கொடுத்தானோ அதற்கு முழுமையான முறை நன்றி செலுத்துகின்றோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். ஆண்டாண்டு காலம் அழுதாலும் தொழுதாலும் திக்ர செய்தாலும் அவனுக்காக வேண்டி என்ன என்ன அமல்கள் செய்தாலும் இறைவன் நம் மீது வழங்கிய ஒரு நியமத்துக்கு ஈடாகாது. வயின் தஅத்து நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நீங்கள் எண்ணி பார்க்க நினைத்தால் லா துஹ்ஸூஹா, உங்களால் அதை எண்ணி பார்க்கவே முடியாது. குர்ஆன்ல இந்த வசனம் 2 இடங்களில் வருகிறது. வயின் தஅத்து நிஅமத்துல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் சொல்றா இப்படி, அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை நீங்க எண்ணி பார்க்கணும் நினைச்சா லா துஹ்ஸூஹா, உங்களால் எண்ணி பார்த்து முடிக்க முடியாது. அதற்கு அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா, இஹ்ஸா அப்படின்னு ஒரு மஸ்தர், ஒரு மூல வார்த்தையிலிருந்து அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்றான். அந்த இஹ்ஸான்ற வார்த்தைக்கு நம்ம மொழிபெயர்ப்பு பார்த்தோம் அப்படின்னா, விளக்கம் பார்த்தோம் என்னம்னா எப்படி தெரியுமா அர்த்தம்? அதுக்கு ஆங்கிலத்தில் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மேக்ஸ் படிச்சவங்களுக்குலாம் தெரியும். இன்ஃபினிட், அதற்கு எல்லையில போயிட்டே இருக்கும்.
அதற்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. இவ்வளவுதான் அப்படின்னு நம்மால என்ன செய்ய முடியாது, கணக்கிட்டு வரையறைக்குள் நிறுத்தி வைக்க முடியாத ஒரு நம்பர் தான் இன்ஃபினிட்டி நம்பர். அது போலதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஞாபகத்துக்களை நீங்க எண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால் எக்காலமும் எண்ணி பார்க்க முடியாது. யாராவது சொல்ல முடியுமா உங்கள அல்லாஹ் எனக்கு 2,28,33,488 ஞாபகத்து கொடுத்திருக்கான் சொல்ல முடியுமா? முடியாது. கோடி கோடியாக மில்லியன் ட்ரில்லியன் எப்படி எடுத்தாலும் சரி இறைவனுடைய ஞாபகத்துக்களை உங்களால் எண்ணி பார்க்கவே முடியாது. லா தஹ்சூஹா. ரொம்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வானில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு யாருக்கா சொல்ல முடியுமா? வானத்துல எவ்வளவு நட்சத்திரம் இருக்கு? எந்த அறிவியல் விஞ்ஞானியாளர் சொல்ல முடியுமா? வான சாஸ்திர அறிவியலாளர் நான் அதை பார்ப்பேன் இதை பார்ப்பேன் சேட்டலைட் மூலமா கண்டுபிடிப்பேங்கிறாங்க. எத்தனை நட்சத்திரங்கள் எக்ஸாக்டா சொல்ல முடியுமா? இத்தனை தான் இருக்கு அப்படின்னு இல்ல. புதுசு புதுசா கண்டுபிடிச்சிருக்கான், கோள்களை கண்டுபிடிக்கிறான். நட்சத்திரம் இல்ல, புதுசு புதுசா கோள்களை கண்டுபிடிக்கிறான் மனிதன். அப்ப நம்ம அறிவுக்கு எட்டாத பொருள் எத்தனையோ இருக்கு. இப்ப ஒரு கடற்கரைக்கு போறோம், கடற்கரையில மணல் துகள்கள் இருக்கு, மண்ணு இருக்கு இல்லையா? எத்தனை மண் துகள்கள் இருக்கு அப்படியான நம்மளால எண்ணி பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க, முடியுமா? முடியாது. இப்படி உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளுடைய எண்ணிக்கையே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஞாபகத்துக்களை உங்களால் எண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டா லா தஹ்சூஹா, உங்களால முடியாது. அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் 2 இடத்துல சொல்றான். முதல் இடத்துல சொல்லும் போது சொல்றான், இன்னல் இன்சான லவலூமுன் கஃபார். மனிதன் அநியாயக்காரன். சாதாரணமான அநியாயக்காரன் இல்ல. அல்லாஹ் சொல்றான் லலூம். லாலிம்னா அநியாயக்காரன், லலூம்னா மிகப்பெரிய அநியாயக்காரன். சாதாரண அநியாயக்காரனே கிடையாது மனுஷன், மிகப்பெரிய அநியாயக்காரன். இறைவன் அவனுக்கு கொடுத்த ஞாபகத்துக்களுக்கு நன்றி செலுத்த தகுதி இல்லாத, இறைவனுடைய ஞாபகத்துக்களுக்கு மாறு செய்யக்கூடிய அநியாயக்காரன். அடுத்து சொல்றான் கஃபார், மிக மோசமான மறுப்பாளன். நமக்கு தெரியும் காஃபிர்னா என்ன அர்த்தம், மறுப்பவன் அர்த்தம். கஃபார்னா ரொம்ப மோசமா மறுக்கிறவன். இறைவனுடைய ஞாபகத்தை முழுமையாக மறுக்கக்கூடியவன் மனிதன். அதே வசனம் சூரத்துல் நஹ்ல் அல்லாஹ் சொல்றான், வயின் தஉது நிஅமத்தல்லாஹி லா தஹ்சூஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை எண்ணி பார்க்க முடிந்தால் உங்களால் எண்ணி பார்க்கவே முடியாது. உங்களுக்கு அதுக்கு நிஅமத்துக்கு பதிலாக பகரமாக ஷுக்ர் செய்யவும் முடியாது. ஆனா வஇன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். அல்லாஹ் மன்னிப்பவன் கிருபையாளன். போ, நீ என்னதான் மாறு செஞ்சாலும் சரி, எனக்கு நன்றி செலுத்தாவிட்டாலும் சரி, என்னுடைய ஞாபகத்தை நினைத்து பார்க்காவிட்டாலும் சரி, உன்னை நான் மன்னித்து விடுவேன், உன் மீது நான் கிருபை காட்டுவேன். அல்லாஹ் அப்படி சொல்றான், ஃபதுகுரூனி அதுகுருக்கும்ங்கறான். என்னை நினையுங்கள், உங்களை நினைக்கிறேங்கிறான். நம்ம அவனை நினைக்காட்டாலும் அவனிடத்தில் நான் பாவ மன்னிப்பு கேட்கும் போது, துவா கேட்டு கைகளை உயர்த்தி இறைஞ்சும் போது அல்லாஹ் தஆலா அதை அங்கீகரிக்கிறான். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான், நம் மீது கிருபை காட்டுறான், கிருபையாளன். அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் கிருபை செய்யப்படுவதற்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா சில விஷயங்களை செய்யணும். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல இங்க சொல்லி காட்டுறான். ரஹ்மான், அல்லாஹ்னு கூப்பிடுங்க, அவனை ரஹ்மான் கூப்பிடுங்க. அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கு. அந்த திருப்பெயர்களை கொண்டு நீங்கள் திரும்ப திரும்ப அவனை கூப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும். இப்ப இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அஸ்மாவுல் ஹுஸ்னா நிறைய பலன்கள் இருக்கு. முக்கியமான பலன் என்ன தெரியுமா? பிரபலமான ஹதீஸ் புகாரி ஷரீஃப்ல 2-3 ரிவாயத்துல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லில்லாஹி திஸ்அத்துன் வ திஸ்ஊன இஸ்மா. அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் உள்ளன. மிஅத்துன் இல்லா வாஹிதா, 100க்கு 1 கம்மி. 99 தானே?
எப்படி சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 99 சொல்லிட்டு நமக்கு மூளைக்கு எட்டணும் இல்ல, இன்னும் தெளிவா சொல்றாங்க மிஆ இல்லா வாஹிதா, 100க்கு 1 குறைவு, 100க்கு 1 குறைவு. 99 பேர்கள் அதை யார் லா யஹ்ஃபதுஹா அஹதுன் இல்லா தഖலல் ஜன்னah, யார் ஒருவர் அதை மனனம் செய்கிறாரோ, இன்னொரு ரிவாயத்துல வமன் அஹ்ஸாஹா தഖலல் ஜன்னah, யார் அதை முழுமையாக மட்டுப்படுத்தி வைக்கிறாரோ. அதுக்கு எப்படி விளக்கம் எழுதுறாங்க அப்படின்னா, யார் அதை முழுமையாக மனனம் செய்து தன்னுடைய பாதுகாப்பில் வைத்து அதை நியமமாக ஓதி வந்து அதன்படி செயல்படுகிறாரோ இல்லா தഖலல் ஜன்னah, அவர் என்ன செய்வாரு, மறுமையில சொர்க்கத்துக்கு போவாரு. சில பேர் நினைக்கலாம், நல்லா இருக்க இது 99 பேரை மனப்பாடம் பண்ணா ஈஸியா சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிடலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். எல்லாத்துக்கும் சொர்க்கத்துக்கு டிக்கெட்ல உண்டு, சந்தேகம் கிடையாது. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah என்பது பெருமானாருடைய வாக்கு. கலிமா சொல்ல அனைவரும், முழுமையாக இறைவனை ஈமான் கொண்ட அனைவரும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையான நம்பிக்கையோடு தூதுவராக ஒப்புக்கொண்டு அவர்கள் மீது நம்முடைய முழுமையான அன்பை வைக்கும் போது சந்தேகமே இல்லாமல் அனைவரும் சொர்க்கவாசிகள் தான். என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு ஏற்ப நாம் தண்டனை கொடுக்கப்பட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், சொர்க்கத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இது போன்ற நல்ல அமல்கள் செய்யும் போது அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நேரடியா டைரக்ட் டிக்கெட் கிடைக்கும். அல்லாஹு தாலா நம் அனைவரும் நேரடியாக கேள்வி கணக்கு லேசாக்கப்பட்டு அல்லாஹுடைய கிருபையை பெற்று பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெற்று மறுமையிலே இது போன்ற நல்ல அமல்கள் செய்து சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அப்ப அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அதை ஓதுனா போதுமான்னு கேட்டா, மனப்பாடம் பண்ணா போதுமான்னு கேட்டா இல்ல, அதுல சில விஷயங்களை உன்னிப்பா கவனிக்கணும். முதல் விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த அல்லாஹ்வுடைய பெயர்கள் இருக்குல்லவா, இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களுடைய அர்த்தம் நமக்கு தெரியணும். இப்ப என்ன பிரச்சனைன்னா, நம்ம பேருக்கே நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியறது இல்லை. அத்தா அம்மா நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க, அந்த பேருக்கு அர்த்தம் தெரியாத சகோதரர்கள் சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அர்த்தங்களை தெளிவான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அர்த்தங்களை தெரிந்து அந்த அர்த்தத்தின் அடிப்படையில் அல்லாஹு தாலா என்ன என்ன தன்மைகளை வைத்துள்ளான், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் என்ன அப்படின்றத நம்ம விளங்கணும். அல்லாஹ் ரஹீம்னு சொல்றான், கிருபையாளன். கஃபார்னு சொன்னான், மன்னிக்கிறவன். சத்தார், குறைகளை மறைப்பவன். ரஸாக், ரிஸ்க் கொடுக்கிறவன். காலிக், படைப்பவன். இப்படி இறைவனுடைய தன்மைகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிஃபத்துகளை 2 வகையா பிரிக்கலாம். அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை 2ஆ பிரிக்கலாம். முதல் வகை என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு மட்டுமே தகுதியான சிஃபத்துகள், வேற யாரும் அதை சொந்தம் காண முடியாது. உதாரணமா அல்லாஹ் காலிக்னு சொன்னோம், படைப்பாளன். குத்தூஸ்னு சொல்றோம், தூய்மையானவன். முத்தகப்பிர், பெருமை மிக்கவன், எல்லாம் அவன்தான். அவனுக்கு மட்டுமே தகுதியான சிஃபத்துகள் அப்படின்றத நம்ம விளங்கிக்கணும். அதே போல மனிதர்களுக்கும் இறைவனுக்கும், அதாவது இறைவனோடு ஒப்பிடுவது நோக்கம் அல்ல, உன்னிப்பா கவனிக்கணும். நிறைய பேர் அதை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. உதாரணமா சமீஉன், அல்லாஹ்வுடைய சிஃபத்து, கேட்கக்கூடியவன் அர்த்தம். மனிதனும் கேட்கக்கூடியவன், இறைவனும் கேட்கக்கூடியவன். இறைவனும் மனிதனும் சமமாக முடியுமா? அல்லாஹு அக்பர், நஊது பில்லாஹ். இப்ப அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்துகளில் கொடுத்திருக்கான். அல்லாஹ் ரஹீம், நம்மளும் கருணை காட்டுறோம் இல்ல, நம்மளா என்ன செய்யறோம், இரக்கம் காட்டுறோம். இப்ப நம்மளாம் ரஹீமா? அல்லாஹு தஆலா ரஹ்மத்துடைய 99 பகுதியை தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு பகுதியை தான் இந்த உலகத்துல அனுப்பி வச்சிருக்கான். வபிஹா ததராஹமுல் ஹலாயிக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, படைப்பினங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருபை காட்டுறோம் இல்ல, கருணை காட்டுறோம் இல்ல. இது எது தெரியுமா? அல்லாஹ் உலகத்தில் அனுப்பி வைத்த ஒரே ஒரு பகுதி ரஹ்மத்தை வச்சுதான். இப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் என்ன, அல்லாஹ் அனுப்பி வைத்த சிஃபத் எது அப்படின்றதெல்லாம் என்ன செய்யணும், தெளிவான முறையில புரிஞ்சுக்கணும், தெளிவான முறையில விளங்கிக்கணும். விளங்காம அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை தனக்கு என்ன செய்யக்கூடாது, சூட்டிக் கொள்ள கூடாது.
உதாரணமா மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன், அரசாட்சிக்கெல்லாம் அதிபதி அல்லாஹ் மட்டும்தான். நம்மளை யாராவது மாலிக்குல் முல்க்னு சொல்ல முடியுமா? இல்ல. அது போன்ற சிபத்துகளை நாம் என்ன செய்யக்கூடாது? சூட்டிக்கொள்ள கூடாது. ஆக அருமையான பெரியோர்களே, இது போன்ற விஷயங்களை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்ட இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனனம் செய்து அதை நேமமாக ஓதி வரும் பொழுது, அதைத்தான் சொல்றாங்க, ஒமன் அஹ்சாஹா, யார் அதை முழுமையாக பேணி பாதுகாத்து வருகிறார்களோ தகலல் ஜன்னா, எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு போயிடலாம். அடுத்து இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய தன்மைகளை அறிவதுன்னு சொன்னோம். இப்ப இறைவனுடைய முழுமையான தன்மைகள் இந்த 99 பெயர்களையும் இருக்கு. இந்த 99 பெயர்களையும் இறைவனுடைய தன்மை இருக்கு. சூரத்துல் இஹ்லாஸ்ல ஒட்டுமொத்த ஏகத்துவத்தையும் இறைவன் சொல்லி இருக்கான். ஏகத்துவம்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, அல்லாஹ்னா யாரு அப்படின்றத மிக சுருக்கமாக, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் ஒருவன், அவன் தேவையற்றவன். ரொம்ப தெளிவான விஷயம். என்ன தேவையற்றவன்? எந்த விதமான தேவையும் அவனுக்கு கிடையாது. நமக்கெல்லாம் உணவு தேவை, தூக்கம் தேவை, உடை தேவை. இந்த உலகத்துல என்ன என்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையின் பக்கமும் நாம் தேவையாக கூடியவர்கள். சமது என்று சொன்னால் எவ்வித தேவையும் இல்லாதவன். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை, அவனுக்கு பிள்ளை இல்லை. வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவில்லை, அவனுக்கு பெற்றோர் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை. இதுதான் ஏகத்துவத்தினுடைய அடிப்படை. முஷ்ரிக்கீன்கள் வராங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, நபியே, நபியன்னு சொல்ல மாட்டாங்க, யா முஹம்மத், அவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள பார்த்து கேட்கிறாங்க, உங்களுடைய இறைவனை பற்றி சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அப்போது இந்த வசனத்தை இறக்கி வச்சார், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல முஷ்ரிக்கீன்கள் கேட்டப்ப இறக்கி வச்சான். இப்ப இந்த வசனங்கள் மூலமாக நம்ம என்ன செய்யணும்னா, இறைவனுடைய தன்மைகளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய பெயர்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா? அல்லாஹ் சொல்லிட்டாரே, அல்லாஹ்னு கூப்பிட்டா போதாதா? யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் கொடு, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்திரு அப்படின்னு சொன்னா பத்தாதா? இல்ல. ஒரு சில நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய குறிப்பிட்ட தன்மையை கொண்டு நாம் கேட்கும் போது இறைவன் மகிழ்ச்சி அடைவான். இறைவன் என்ன செய்வான்? மகிழ்ச்சி அடைவான். யா கஃபார் இக்ஃபிர் லனா, யா ரஹ்மான் இர்ஹம்னா, யா ரஸாக் உர்ஸுக்னா. நம்ம சாதாரணமா ஒரு ஆளை பார்த்து அவருடைய குறிப்பிட்ட தன்மையை சொல்லி கேட்கும் போது அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். ஏழைகள் சில பேர்கிட்ட யாசகம் கேட்க போவாங்க. கேட்கும் போது சொல்லுவாங்க, தர்ம பிரபுவே எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது கொடுங்களே அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவருக்கு சந்தோஷம் வரும். ஏன்? தர்ம பிரபுன்னு நம்மளை சொல்லிட்டாரு, நம்ம ஏதாவது கொடுப்போமேன்னு என்ன வருமா இல்லையா? மனிதன் அது போல, இறைவனும் அது போல நான் சொல்லவில்லை. இறைவனுடைய பெயர்களை சொல்லும் போது இறைவன் மகிழ்ச்சி அடைகின்றான். இறைவன் என்ன செய்யறான்? சந்தோஷப்படுறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு மனிதர், அப்ப அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தொழு வைக்கிறார். தொழு வைக்கும் போது அவர் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு ஓதுறார். எந்த வசனத்தை? இதே குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறார். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவரை பற்றி செய்தி கொண்டு வரப்படுகிறது. கொண்டு வந்து சொல்றாங்க, அவர் என்ன செய்யறாரு? இது போன்ற குல் ஹுவல்லாஹு அஹத்னு ஓதுறாரு. அப்ப என்ன செய்ய? இவர் அதாவது ஜமாத்து தொழுகையில ஓத வேண்டிய துணைசுரா ஓதிடுறாரு. ஓதிட்டு எக்ஸ்ட்ராவா குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறாரு. இது நமக்கு கொஞ்சம் எரிச்சலா இருக்கும்ல. இப்ப நம்ம இமாம் கொஞ்சம் அதிகமா ஓதுனாலே நமக்கு சிரமமா இருக்கும். அவர் ஓதி முடிச்சு ருக்குக்கு போவாருன்னு போகும்போது குல் ஹுவல்லாஹு அஹத்னு ஓதுனா என்ன இவரு அப்படின்னு நினைப்போம்.
இயற்கை தானே. அப்ப அந்த மனிதரை பற்றி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் செய்தி கொண்டு வரப்படுது. அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, அவரிடத்தில் சொல்லுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புஹு, அல்லாஹ் அவரை நேசிக்கிறார். எதனால? அல்லாஹ்வுடைய தன்மைகளை திரும்ப 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 அவர் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஏன் நீங்க இதை ஓதுறீங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, உஹிப்புஹா, அந்த அத்தியாயத்தை நான் விரும்புகிறேன். இறைவனுடைய தன்மைகளை முழுமையாக சொல்லக்கூடிய அந்த இஹ்லாஸ் என்ற அத்தியாயத்தை நான் விரும்புகிறேன், அதனால் ஓதுகிறேன் என்று சொன்னார்கள். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ரிவாயத்துல அல்லாஹ் அவரை விரும்புகிறான் என்று சொல்லுங்க அப்படின்னாங்க. இன்னொரு ரிவாயத்துல சொன்னாங்க, அவரை பார்த்து சொன்னதாக வருகிறது, ஹுப்புக இய்யாஹா அத்கலகல் ஜன்னah, அந்த அத்தியாயத்தின் மீது நீ வைத்த நேசம் உன்னை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும். பெருமானார் எப்படி சொல்றாங்க? அந்த அத்தியாயத்தின் மீது நீ வைத்த நேசம், இறைவனுடைய தன்மைகளை திரும்ப திரும்ப நீ சொல்ல வேண்டி, அதற்காக வேண்டி ஓதி வந்த இல்லையா, அதனால அல்லாஹ் உன்னை சூரத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். எவ்வளவு பெரிய சுபசோபனம்! பெருமானார் நாவால சொர்க்கவாசின் கிடைச்சா அதை விட வேற என்ன பாக்கியம் வேண்டும்? யோசிச்சு பாருங்க. சாதாரணமா ஒருத்தரை பார்த்து அல்லாஹ் உனக்கு சோனைத்தை தருவானாக சொன்னாலே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாவால சோனத்துக்கு ஜவாபு சொல்றாங்க, நீங்க சோனத்துக்கு அல்லாஹ் உங்களை கொண்டு போய் சேர்ப்பான்னு சொன்னா அதை விட என்ன பெருமை வேண்டி இருக்கு, என்ன பாக்கியம் வேண்டி இருக்கு. அப்ப அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை நீங்க என்ன செய்யுங்க, ஓதிக்கொண்டே இருங்கள். இமாம் அபுல் காசிம் தைமி அல் அஸ்பஹானி அவர்கள் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை தெரியணும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அவ்வளவு ஃபரதின் ஃபரதஹல்லாஹு அலா கல்கிஹி மஅரிஃபத், அடியார்கள் மீது இறைவன் கடமையாக்கிய முதல் ஃபர்து என்ன தெரியுமா? நம்மெல்லாம் இறைவனுடைய அடியார்கள், நம் மீது முதல் கடமை என்ன தெரியுமா? மஅரிஃபத்துஹு, இறைவனை அறிவது, இறைவனை தெரிந்து கொள்வது. வணங்குவது இரண்டாம் பட்சம். முதல்ல என்ன செய்யணும்? இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் வசனம், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நான் படைத்தது என்னை வணங்குவதற்காக அப்படின்னு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய தஃப்சீர் வழி என்ன? இல்லா லியஅரிஃபூன், என்னை அறிவதற்காக. இப்ப இறைவனை அறிவது அப்படின்றது அல்லாஹ் மனிதன் மீது கடமையாக்கிய முதல் கடமை என்று சொல்கிறார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். முதல்ல நமக்கு என்ன தெரியணும்? அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய தன்மைகள், அவனுடைய பெயர்கள் என்னென்னலாம் ஒவ்வொன்றா என்ன செய்யணும்? லிஸ்ட் போட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு பயணம் போறோம், பயணம் போகும்போது கூட ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட அவர் பேரை கேட்டு தெரிஞ்சுக்கோமா இல்லைங்க? ஏங்க உங்க பேர் என்னங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஒரு கல்லூரியில அல்லது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், கூட படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பேர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். யாரையாவது ஒருத்தர் எங்கேயாவது பார்க்கிறோம் இந்த கூட்டத்துல கூட, அந்த கூட்டத்துல அவருடைய பெயர் என்ன, அத்தா பேர் என்னன்னு கூட தெரிய கேட்போம் இல்லையா? இப்ப ஒரு சில மணித்துளிகள் அல்லது ஒரு சில நாட்கள் பழகக்கூடிய ஆட்களுடைய பெயர்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு பொண்ணு பார்க்க போறோம் ஒரு ஆளு, அந்த பொண்ணுடைய வம்சம் ஃபுல்லா தெரிஞ்சுக்குவானா இல்லையா? அவங்களுடைய வாப்பா பேர் என்ன, அவங்களுடைய தாத்தா பேர் என்ன, அவங்களுடைய குடும்பம் என்ன, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கவில்லை. உன்னை படைத்த இறைவனுடைய பெயரை, இறைவனுடைய தன்மைகளை, அவனுக்கு என்ன என்ன பெயர் இருக்கோ அத்தனையும் தெரிந்து கொள்வது ஃபர்து என்று சொல்கிறார்கள் சில உலமாக்கள். எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன ரப்பக்கும் தபாரக வ தஆலா ஹய்யுல் கரீம், அல்லாஹ் நித்திய ஜீவனுடையவன், சங்கையானவன். யஸ்தஹி மின் அப்திஹி இதா ரஃபஅ யதைஹி இலைஹி அன் யருத்தஹுமா சிஃப்ரன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகா சொல்றாங்க, அல்லாஹ் வெட்கப்படுகிறான். யாரு? அல்லாஹ் வெட்கப்படுகிறான். எதற்காக வேண்டி? மின் அப்திஹி இதா ரஃபஅ யதைஹி, உள்ளச்சத்தோடு முழுமையான நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் இரு கரங்களை ஏந்தி துஆ செய்கிறானே ஒரு அடியான்,
ஐயருத்தஹுமா சிஃபரா, அவனுடைய கரங்களை வெறுங்கைகளாக அனுப்புவதற்கு, வெறுங்கைகளாகவே இருப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான். அந்த இரு கரங்களிலே அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தையும் தன்னுடைய பரக்கத்தையும் தன்னுடைய முழுமையான நிஅமத்தையும் அருளையும் நிரப்ப நாடுகிறான். அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அல்லாஹ்விடத்தில் நாம் கரம் ஏந்தி அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேட்கும் போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான். துஆக்கள் என்ன செய்யும்? நிறைவேறும். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக் கொடுத்த ஒரு துஆ இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி அவங்க கேட்கணும் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு, அல்லாஹ்வை முழுமையாக நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வுடைய பெயர்களை வசீலாவாக வைத்து அவங்க சொல்லுவாங்களா, அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, இறைவா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். இது சஹாபாக்களுக்கு மத்தியும் இல்ல, அவங்களுக்கு மட்டுமல்ல, மறுமை நாள் வரை வருகின்ற அனைத்து உம்மத்தினருக்குமான உபதேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை சொல்லி கொடுக்கறாங்க, அஸ்அலுக, இறைவா உன்னிடத்தில் கேட்கிறேன், பிகுல்லி இஸ்மின் லக், என்ன என்ன பெயர் உனக்கு இருக்கோ அத்தனை பெயர்களையும் கொண்டு இறைவா உன்னிடத்தில் என்னுடைய தேவைகளை கேட்கிறேன். சம்மைத பிஹி நஃப்ஸக், இறைவா உனக்கு நீயே பெயர் சொல்லிக் கொண்டாயே அந்த பெயர்களை கண்டு உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். அல்லது அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக, உன்னுடைய படைப்பினங்களில் யாருக்காவது நீ சொல்லி கொடுத்திருப்பல்ல இப்படி தான் கேட்கணும் அப்படின்னு, அந்த வார்த்தைகளாக இருக்கலாம், நீ சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளாக இருக்கலாம், உனக்கு நீ சூட்டிக் கொண்ட வார்த்தைகளாக இருக்கலாம், எந்த பெயராக இருந்தாலும் சரி அதை கொண்டு நான் கேட்கிறேன் இறைவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்றாங்க, அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக, உன்னுடைய வேதத்தில் நீ இறக்கி வைத்திருக்கலாம் சில பெயர்களை, சில வார்த்தைகளை அல்லாஹ் உன்னுடைய இறை வேதத்தில் அல் குர்ஆனிலே சொல்லி கொடுத்திருக்கலாம். அல்லது இஸ்தஸரத பிஹி ஃபீ இல்மில் கைப் இன்தக், அந்த பெயர்கள் எல்லாம் யாருக்குமே தெரியாமல் உன்னுடைய மறைமுக ஞானத்தில் இருக்கலாம், நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய பெயர்கள் 99 மட்டும் தானா? நமக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். இதல்லாமல் எத்தனை பெயர்கள் இறைவனுக்கு உண்டோ அத்தனையும் உண்டு, அது நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய மறைமுக ஞானத்தில் உள்ள பெயர்களாக இருக்கலாம். எந்த பெயராக இருந்தாலும் சரி அவனிடத்தில் அந்த பெயர்களை எல்லாம் சேர்த்து வைத்து நீங்கள் துஆ செய்யுங்கள். அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் லக, இறைவா உன்னுடைய அனைத்து பெயர்களை கொண்டு நான் துஆ செய்கிறேன், நான் கேட்கிறேன். அன்த ஜஅல் குர்ஆன ரபீஅ கல்பி, நீளமான ஒரு துஆ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொல்றாங்க, அல் குர்ஆன் என்னுடைய மனதின் வசந்த காலமாக ஆக்கி வை, அல்லாஹ் ஆக்கி வை. அல் குர்ஆன் வரும் அருமறை, இந்த குர்ஆன் மட்டும் உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனையே இல்லை. இந்த அருள்மறை என்னுடைய இதயத்தின் வசந்த காலமாக ஆக்கி வை அப்படின்னு சொல்லி துஆ செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தைகளை கொண்டு துஆ செய்கிறார்கள். சரிங்களா? அப்ப சஹாபாக்கள் இது போலதான் துஆ செஞ்சாங்க. ஒரு மனிதர் துஆ செய்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அவர் கேட்கக்கூடிய துஆவை அவர் எப்படி கேட்கிறார் தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, இறைவா உன்னிடத்தில் கேட்கிறேன். நம்ம நிறைய பேருக்கு கேட்கிறதுக்கு தெரியல, எதை வைத்து கேட்பது, எதன் பொருட்டால் கேட்பது, எப்படி கேட்பதுன்னு தெரியாம இருக்கும். இது போன்ற இறைவனுடைய வார்த்தைகளை கொண்டு கேளுங்கள். அந்த சஹாபி கேட்டாங்க, இறைவா இன்னி அஸ்அலுக அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த், இறைவா உன்னிடத்தில் கேட்கிறேன், சத்தியமா சொல்றேன், நான் சாட்சி பகர்கிறேன், இறைவன் நீ மட்டும்தான், உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை. அடுத்து சொல்றாங்க, அல் அஹத் அஸ் ஸமத் அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். நான் முன்னர் சொன்னேன்ல, இக்லாஸ் சூராவுடைய வார்த்தை அப்படியே சொல்றாங்க. சொல்லிட்டு துஆ செய்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க, கத் சஅல்த அல்லாஹ் பில் இஸ்மில் லதி இதா சுஇல பிஹி அதா வ இதா துஇய பிஹி அஜாப். என்ன வார்த்தை கொண்டு கேட்டீங்க தெரியுமா?
நீங்க கேட்டீங்க அந்த வார்த்தை என்பது இதா சுஇல பிஹி அஅதா. அல்லாஹ் தஆலாவிடத்தில் அந்த வார்த்தையை கொண்டு கேட்டால் அல்லாஹ் கொடுத்து விடுவான். வைதா துஇய பிஹி அஜாப், அதை கொண்டு துஆ செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதை வச்சு கேட்டிருக்கீங்க. நம்மளும் கேட்கலாமா இது போல துஆவை? ரொம்ப அருமையான துஆ, ரொம்ப எளிமையான துஆ. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் அஹதுஸ் ஸமதுல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த வார்த்தையை சொல்லிட்டு உங்களுடைய தேவை என்னவோ கேளுங்கள், கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். இது பெருமானாருடைய வாக்கு. பெருமானாருடைய வாக்கு பொய்ப்பதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இல்லையா, இதா சுஇல பிஹி அஅதா. இன்னொரு ரிவாயத்தில் சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி லகத் ஸஅல அல்லாஹ் பிஸ்மிஹில் ஆதம். அல்லாஹ்வ அவர் எதை வச்சு கேட்டிருக்காரு தெரியுமா? இஸ்முல் ஆதம் வச்சு கேட்டிருக்காரு. இஸ்முல் ஆதம் என்ன என்பதில் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு. அந்த இஸ்முல் ஆதம் என்பது தெரிந்தால் அந்த வார்த்தையை வைத்து கேட்டால் மனிதன் கேட்கக்கூடிய எந்த துவாவும் இறைவனால் நிராகரிக்கப்படுவதே கிடையாது. அல் இஸ்முல் ஆதம், அதை வைத்து அந்த மனிதர் கேட்டதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லகத் ஸஅல, அந்த மனிதர் கேட்டிருக்கிறார். எப்படி? பிஸ்மிஹில் ஆதம், இறைவனுடைய பெயரை வைத்து இஸ்முல் ஆதத்தை வைத்து கேட்டிருக்கிறார். இந்த இஸ்முல் ஆதத்தை வைத்து கேட்கும்போது இதா துஇய பிஹி அஅதா, அதை இதா சுஇல பிஹி அஅதா, இதை கொண்டு கேட்கப்பட்டால் இறைவன் கொடுத்து விடுவான். வைதா துஇய பிஹி அஜா, அதை கொண்டு துஆ செய்தால் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான். அப்ப இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா போன்றதுதான் இந்த வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும்ன்றதுக்கு நிறைய ஹதீஸ்கள் வருது. நிறைய ஹதீஸ்கள் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்க சொல்கிறார்கள். திரும்ப திரும்ப கேட்க சொல்றாங்க. இது போல நீங்க கேட்டுக்கிட்டே இருங்க அஸ்மாவுல் ஹுஸ்னா போன்று. இதை கேட்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு வரக்கூடிய பலாய் முசீபத் எல்லாம் நீங்கிவிடும். இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கும் போது, இறைவனுடைய பெயரை நாம் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருக்கும் போது, நாவு இருக்குல்ல, இந்த நாவினால் நாம் உச்சரித்து கொண்டே இருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் அந்த முசீபத்துகள் நீக்குவான். ஹதீஸ்ல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா அஸாப அஹதன் கத் ஹம்முன் வலா ஹுஸ்னுன், ஒரு அடியானுக்கு ஒரு கவலையோ ஒரு சஞ்சலமோ ஏற்பட்டால் அவன் என்ன செய்யணும், எப்படி கேட்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹும்ம, இறைவா, இன்னி அபுதுக்க, இறைவன் நான் உன் அடியான், என்ன நீ சோதிக்கிற, உனக்கு அதுக்கு தகுதி இருக்கு, நீ என்னை படைத்தவன், ஆனால் என்னை மன்னிப்பதற்கும் என்னுடைய சங்கடங்களை போக்குவதற்கும் நீ மட்டுமே போதுமானவன். வேறு யாருனால முடியும்? உலகத்துல யாருனாலே முடியுமா? எத்தனை கோடி கொடுத்தாலும் இறைவன் கொடுத்த சோதனையை நீக்குவதற்கு அவன் மட்டுமே போதுமானவன். அப்ப அவனிடத்தில் துஆ செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க, இன்னி அபுதுக்க, இறைவா நான் உன்னுடைய அடியான். அது மட்டுமல்ல, வபுனு அபுதிக்க வயிபுனு அமதிக்க, அடியானுடைய மகன், ஒரு அடியானுடைய மகன், ஒரு பெண்ணுடைய மகன். நாசியதி பியதிக்க, என்னுடைய முன்னெற்றி ரோமம் இருக்குல்ல, அது உன் கையில இருக்கு. முன்னெற்றி ரோமம் என்பதுதான் நாம் இறைவன் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கோம்னு அர்த்தம். நாசியத்தின் காதிபான் அல்லாஹ் சொல்றோம். இந்த நாசியத் இருக்க, அது உன்னுடைய கரங்களில் இருக்கிறது இறைவா. மாவின் ஃபி ஹுக்மிக, என்னுடைய விஷயத்துல உன்னுடைய தீர்ப்பு சென்று விட்டது, சந்தேகமே கிடையாது. வஅதுலுன் ஃபிய கலாவுக, ஆனால் உன்னுடைய கலா, உன்னுடைய தீர்ப்பு என்பது என் விஷயத்தில் நேர்மையாக இருக்கும். அதனால இறைவா, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு ஒரு நோய் வந்திருக்கு, எனக்கு ஒரு முசீபத்து வந்திருக்கு, உன்னிடத்தில் கேட்கிறேன். அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் லக, உன்னுடைய ஒவ்வொரு பெயரை கொண்டும் கேட்கிறேன். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதே போல சம்மைத பிஹி நஃப்ஸக அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக, உனக்கு நீயே சூட்டிக் கொண்ட பெயரா இருக்கலாம், உன்னுடைய அடியார்கள் யாருக்காவது நீ சொல்லிக் கொடுத்த பெயராக இருக்கலாம், அல்லது அன்ஸல்தஹு ஃபி கிதாபிக, வேதத்தில் இறக்கி வைத்த பெயர்களாக இருக்கலாம். அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபி இல்மில் கைப் இன்தக,
உன்னிடத்தில் மறைமுக ஞானத்தில் வைத்திருக்கக்கூடிய பெயராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய துவா. நான் ஏற்கனவே சொன்ன துவாவுடைய வேற ரிவாயத் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்த ஜஅலல் குர்ஆனல் அஸீம் ரபீஅ கல்பி, வேதம் இந்த அல் குர்ஆன் என்பது என்னுடைய உள்ளத்தின் நாதமாக, உள்ளத்துடைய வசந்த காலமாக, ஒ நூர சத்ரி என்னுடைய இதயத்தின் ஒளியாக, ஒ ஜலாஅ ஹுஸ்னி என்னுடைய கவலையை போக்கக்கூடிய மருந்தாக, என்னுடைய கவலைகளையும் சஞ்சங்களையும் நீக்கக்கூடியதாக அப்படின்னு சொல்லி துவா செஞ்சா பெருமானார் சொல்கிறார்கள், இல்லா அத்ஹபல்லாஹு ஹம்மஹு வ ஹுஸ்னஹு வ அப்தல மகானஹு ஃபர்ஹா. அந்த கவலைய கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிட்டு அந்த இடத்துல சந்தோஷத்தை கொடுப்பான். அந்த இடத்துல என்ன செய்வான்? அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுப்பான், மகிழ்ச்சியை கொடுப்பான். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இப்படி சொல்றீங்களே, இந்த விஷயம்லாம் சொல்றீங்களே, யா ரசூலல்லாஹ் அஃபலா நதஅல்லமுஹா. சஹாபாக்கள் ஆர்வம் மிக்கவர்கள், இறைவனுடைய அருளை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அவங்க கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபலா நதஅல்லமுஹா, அதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமா, நாங்க கத்துக்கட்டுமா? சஹாபாக்கள் கேட்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பலா, ஆமா, நீங்க மட்டுமல்ல, யம்பகி லிகுல்லி மன் சமிஅஹா அன் யதஅல்லமஹா, யார் யாரெல்லாம் இதை கேட்டார்களோ அவர்கள் அனைவரும் இதை கற்றுக்கொள்வது அவசியம். நம்மளாம் கேட்டுட்டோம்ல, இன்னைக்கு நம்ம கேட்டுட்டோம். இந்த துவாவை நீங்கள் இறைவனுடைய பெயர்களை கொண்டு துவா கேளுங்கள். இறைவனிடத்தில் முழுமையாக உங்களுடைய தேவைகளை ஒப்படையுங்கள். நிறைய பேசிக்கிட்டே போகலாம், அசருடைய பாங்குடைய நேரம் வந்துருச்சு, நான் சுருக்கமா முடிச்சுக்கிறேன். அதே போன்று அந்த சஞ்சலங்கள் பிரச்சனைகள் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு துவாவை ஓதுவார்கள். நம்ம எல்லாம் அடிக்கடி ஓதிட்டு வரக்கூடிய துவாவா கூட இருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹுல் அஸீமுல் ஹலீம், லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் வ ரப்புல் அர்ஷில் அஸீம், அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மத்திக் வ அஸாயிம மக்ஃபிரத்திக். அடிக்கடி ஓத கேட்டு இருக்கும். இமாம் கூட என்ன செஞ்சிருப்பாங்க, தொழுகையில ஓதுவாங்க. இந்த துவாவை ஓதுங்கள். அஸ்அலுக மூஜிபாத்தி ரஹ்மத்திக, இறைவா உன்னிடத்தில் உன்னுடைய கருணையை, உன்னுடைய கிருபையை கொண்டு வரக்கூடிய விஷயங்களை கேட்கிறேன். வ அஸாயிம மக்ஃபிரத்திக், உன்னுடைய பாவ மன்னிப்பை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்களை கேட்கிறேன். ஒல் கனீமத மின் குல்லி பிர்ரின், எல்லா நன்மைகளிலிருந்தும் கனீமத்தை, கனிமத் அப்படின்னா போர்ல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கனிமத்துன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நன்மைகள், எப்படியெல்லாம் நன்மையான காரியங்கள்ல நமக்கு சொத்தாக நம்முடைய பங்குல வந்து சேருமோ அது போன்று வல் கனீமத மின் குல்லி பிர்ரின் வஸ்ஸலாமத மின் குல்லி இஸ்மின், எல்லா பாவங்களிலிருந்து பாதுகாப்பையும் கேட்கிறேன். கேட்டுவிட்டு லா ததஅலனா ரம்மன் இல்லா கஃபர்தா, இறைவா எந்த பாவமாக இருந்தாலும் மன்னிக்காமல் விட்டு விடாதே, எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடு. லா ததஅலனா ரம்மன் இல்லா கஃபர்தா வலா ஹம்மன் இல்லா ஃபர்ரஜ்தா, எந்த கவலையையும் மகிழ்ச்சியாக்காமல் விட்டு விடாதே. வலா தைனன் இல்லா அத்தைதா, எந்த கடனாக இருந்தாலும் அதை நிறைவேற்றாமல் விட்டு விடாதே இறைவா. வலா மர்தன் இல்லா ஷஃபைதஹா, அதே போன்று எந்த நோயாக இருந்தாலும் சரி அதை நீக்கி விடாமல், குணப்படுத்தாமல், நிவாரணம் கொடுக்காமல் விட்டு விடாதே. வலா ஹாஜதன் மின் ஹவாயிஜி துன்யா வல் ஆகிரா, ரிவாயத் மாறுபடும். வலா ஹாஜதன் இல்லா கதைதஹா என்று வரும். எந்த தேவையாக இருந்தாலும் அதை நீ நிறைவேற்றாமல் விட்டு விடாதே இறைவா என்று துஆ செய்வார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அருமையான பெரியோர்களே, உலமா பெருமக்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாம் அல்லாஹ்வுடைய பெயர்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகள் கேட்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைப்பானாக. இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா மூலமாக அல்லாஹு தஆலா நம்முடைய நாட்டங்களை, தேட்டங்களை, நம்முடைய எல்லா விதமான நல்ல ஹாஜத்துகளையும் நிறைவேற்றுவானாக. அல்லாஹு தஆலா எல்லா விதமான துன்பங்களிலிருந்தும், கஷ்டங்களிலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வல்லான் அல்லாஹு தஆலா நம் அனைவரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எந்த விதமான பாவங்களும் இல்லாமல் அன்று பிறந்த பாலகன் போன்று இருக்கக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் வழங்குவானாக. மறுமையிலே நம்முடைய கேள்வி கணக்குகள் லேசாக்கப்பட்டு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்க
செய்து நம்முடைய அமல்களை மீசான் என்னும் தராசிலே நிற்கும் போது அந்த நன்மையின் தராசு மிகுதமாக இருக்கும்படியும் நம்முடைய அமல் நாமாவை வலதுகையில் பெறக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்னும் தடாகத்தில் அந்த நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாக நல்லோர்கள் கூட்டத்துள் நபிமார்களுடன் சுஹதாக்களுடன் வலிமார்களுடன் இறைவனுடைய அருளை கொண்டு சுவனத்தில் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அருள்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் வேண்டுவி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.